பிரைஸ் லார்ட். ஜீசஸின் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரலோக அப்பாவின் சத்தம் என்ற நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, அநாதி சிநேகத்தினால் உங்களை சிநேகித்தவர் இன்றைக்கு பல நாள் குழப்பத்துல ஒரு போராட்டத்துல இருந்த காரியத்துக்கு இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்க கலங்கி போய் நிக்கிறீங்கல்ல, எனக்கு ஆதரவா யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ற அளவுக்கு நீங்க நிக்கிறீங்கல்ல, எல்லாரும் இருந்து என்னை ஏமாத்துறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, என்னால என்ன பண்ண முடியும், என்னை மனசளவுல காயப்படுத்துறாங்க, தங்களோட வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க, நான் யார் மேல பாசம் வச்சனோ அவங்களே என்னை போட்டு இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்துறாங்க, அவங்க என் உள்ளத்தை உடைக்கிறாங்க, எல்லாருமே மாயையா இருக்காங்க, நான் என்கிட்ட இருக்கிறப்ப நான் நல்லா அவங்களுக்காண்டி செலவு பண்றது, அவங்களுக்கு உதவி செய்வது எல்லாம் செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப அவங்க என்னை பேசுற வார்த்தைகள் என்னால சகித்து கொள்ள முடியலன்னு சொல்லி அநேகனோட இறுதியை உடைக்கப்பட்ட நிலைமையில இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்றாரு, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரணத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்லி. ஆண்டவர் உங்களை இழுத்துக்கிட்டாரு. எப்படி தெரியுமா? நீங்க அழுது நிற்கும் போது உங்களை கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரே ஒரு கரை இருக்குல்ல, அது இயேசுவின் கரம் தான். இயேசுவால் அனுப்பப்பட்டவங்க உங்களை கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஏன்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுப்புவார். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா, நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல பிசினஸ் பண்ண தெரியும், நல்லா பண்ண தெரியும், ஆனா பினான்சியல் சப்போர்ட் பண்ண ஒருத்தருமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், என்னோட தேவைகள் என்ன பண்ணுவேன், என் குடும்ப சூழ்நிலைக்கு நான் என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நான் நல்லா பண்ணிடுவேனே, எனக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு கரம் கூட நீட்ட மாட்டாங்களே, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே, கலங்கி நிக்கிறீங்களா? ஒரு கடையை பிடிச்சி செய்யலாமே அப்படின்னு யோசிக்கும் பொழுது என் பிசினஸ ப்ரொமோட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி கலங்கி நிக்கிறீங்களா? உங்களுடைய ஊழியத்துல அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம், ஆனா ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களா நடக்குது, ஆனா வணங்கா கழுத்துல ஜனங்கள் போல சில பேர் இருக்கிறாங்களே, என்ன செய்வேன், அநேகத்தை கேட்டா கூட எனக்கு எந்த உதவி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலங்கி தவித்து நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. மனுஷன் முகத்தை பாக்குறான், ஆனா நானும் இருதயத்தை பாக்குற தேவனா இருக்கிறேன். அதாவது அப்படிதான் தாவீது அபிஷேகம் பண்ணும் பொழுது அவரு சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் சிறந்த மேனியோட அவன் அழகுல இம்ப்ரெஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் முகத்தை பார்க்காத, அவன் இருதயத்தை பாரு, அவனை நான் செம்மையா ரெடி பண்ணியிருக்கேன், நான் அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டுதான் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாரு, உங்களுக்காண்டிதான் எல்லா காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல, அந்த மனுஷங்க உங்க உபத்திரத்துல அவங்க நிக்கவே மாட்டாங்க, அவங்க பேதுருவாவது 3 தடவை மறுதளிச்சாரு, இவங்க ஒரே தடவை மொத்தமா மறுதளிச்சுட்டு ஓடியே போயிடுவாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னா நீங்க இதை காட்டிலும் பெரிய 3 மடங்கு 4 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. மலை மேல ஏறும் பொழுது மூச்சு வாங்கதான் செய்யும், அதுக்குன்னு மூச்சு வாங்கன்றக்காண்டி நம்ம இந்த மேடு மேல ஏறலைன்னா நம்மளால சர்வே பண்ண முடியாது. அது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த மலை மேல ஏறுவதற்கான பலனை கத்த தருவாரு. கீழே இறங்கும் போது முன்னாடி நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுன்னு நம்மளை ஹிட்டி போட்டு பிடிச்சிருப்பாரு. மேல ஏறும் பொழுது பின்னடைந்து அவரோட கரம் உங்களோட முதுகு தண்டை பிடிச்சு புஷ் பண்ணி, போ தைரியமா போ, நான் பின்னாடி இருக்கேன், நான் உன்னை தாங்குவேன், ஏங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்காரு. பிசினஸ்ல துவங்குறதுக்கு ஒரு பினான்சியலியா கர்த்தர் செய்வார். பாருங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில நீங்க எதிர்பார்த்த மனுஷனோட பெஸ்டான ஒரு மனுஷனை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. அவங்க தருவாங்க உங்களுக்கு. கர்த்தர் பேசி தர வைப்பாரு கண்டிப்பா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய கலக்கங்கள் ஏன் நீங்க கலங்குறீங்க? உங்களுக்கு கார் டியூ கட்ட முடியலையா, இஎம்ஐ கட்ட முடியலையா, வீட்டு வாடகை கட்ட முடியலையா, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், நீங்க கர்த்தர் சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில அது பெரிய அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையா இருந்தாலும் இயேசு மேல நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. அத்திமரத்தை பார்த்து பட்டு போடுன்னு சொல்லி அவர் சபிச்சாரு. அதை போல அவர் சபிச்சுட்டு அவர் போயிட்டாரு. நீங்க நம்மளா இருந்தா அத்திமரத்து பக்கத்துலயே ராப்பகலா நின்று இருந்திருப்போம். இது என்ன மாறுதா மாறலன்னு சொல்லி நம்ம கண்ணு
ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை அந்த அத்திமரத்தையே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். என்ன ஆகுது, என்ன சேஞ்சஸ் நடக்குன்னு பார்த்துட்டே இருப்போம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு ஜெப குறிப்பை வச்சுட்டீங்க, நீங்க எனக்கு செஞ்சிருவீங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப நீங்க ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்களா, இன்னைக்கே உங்களுக்கு அற்புதத்தின் நாளாய் மாறும். ஆமென். ஏன்னா உங்களை கலங்கி நிக்க விடுறது அவருக்கு பிடிக்காது. என் பிள்ளை எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் விரும்புவாரு. தான் பிள்ளையோட சந்தோஷத்துக்காண்டி அவர் எந்த லெவலுக்கு எங்க வேணாலும் இறங்கி பேசுவாரு. உங்களுக்காண்டி பேசுறதுக்கு, பரிந்து பேசுறதுக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல உங்களுக்காண்டி பேசி உங்க சைடா பேசுறதுக்கு யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இருக்காரு. அவர் பேசுவார் உங்களுக்காண்டி. எந்த லெவல்லயும் எங்கேயும் இறங்கி பேசுவார் ஆண்டவர். அதனால கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் பலனிழந்து போன நிலைமையில இருக்காங்கப்பா. என்ன செய்ய போறோம், இது முடிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அநேக பிரச்சனைகள்ல நாங்க வெளியே வந்துருவோமேன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க ஆண்டவரே பரிதபித்து நிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல நீங்க உதவி செய்ய போறீங்க. பல நாள் ஆண்டவரே இழுப்பறியில கடந்த காரியங்களுக்கு கர்த்தர் இந்த நாள் ஒரு முடிவை ஏற்படுத்தி தரப்போறீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஜெபித்த கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவரே இப்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு முடிவு போன் கால் மூலியமா வரட்டும், மனுஷங்க மூலமா கேள்விப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதனால நாங்க கலங்கவே போறது இல்லை ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே பிசாசு ஏவி விட்ட கிரியைகள் ஒன்றும் எங்களுக்கு விரோதமா எழும்பாதபடிக்கு ஆண்டவரே அதெல்லாம் செயலிழந்து போனக்காண்டி ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமா எழுப்பப்பட்ட கண்ணிகள் எல்லாம், வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போனக்காண்டி ஸ்தோத்திரம். கண்ணி தெரித்து நாம் தப்பினோம்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்கள் கண்ணிகளை தப்பி வெடிக்க செய்தக்காண்டி ஸ்தோத்திரம். எங்க கண்ணிகளை நாங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணிகள்லாம் தெரிப்புண்டு போனக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க அனாதி சிநேகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் அற்புதத்தின் நாள், அதிசயத்தின் நாளா இருக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தை நல்ல பிதாவே. ஆமென்.